ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் 3 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி இந்த இடத்த வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நைட் விஷன் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 2 நைட் விஷன் கேமரா, ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து வேகமாக வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னன்னா இந்த இடத்துல வந்து சவுண்ட் கேட்டுச்சா? அக்கா கேப்சர் ரெக்கார்ட் ஆச்சா? ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். கைஸ் ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த வழியாக தான் வந்தோம். இங்கிட்டு தான் சவுண்டு கேட்குது. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு கேட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து இங்கிட்டு தான் வந்து எங்களுக்கு கேட்குது. எதனா டூல்ஸ் வச்சுருந்தா என்ன பண்ணுவேன்? நம்ம கையில் இருக்குல்ல, அது பைப். அது அவன் கையில் கத்தி இருந்தா என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, எடுத்து குண்டி பார்த்துடலாமா? பார்த்துருவோம், வாங்க பார்த்துருவோம். இது கீழே வழி போகுது. என்னையா ஃபுட் ஸ்டெப் சவுண்டு தானே? அடங்கும்மா, யாரு சவுண்ட் கேட்ச்சு எனக்கு கூட. நம்ம பக்கத்தில் இருந்த மாதிரி நமக்கு கேட்டுச்சு. தலை இந்த இடத்துல தண்ணியே இல்லை தலை. கவர் கவர் கவர். ஏய் ஏய், போய் பார்க்கவா? வா. யாருமே இல்லையா ப்ரோ? எப்படி ப்ரோ? நகர்ந்து போச்சு தானே? ஆமாம் ப்ரோ. இப்போ கேமராவில் கேப்சர் ஆச்சா ப்ரோ? பக்கா கேப்சர் ஆச்சு. வாயா வாயா, பார்த்து வாயா பார்த்து வாயா, பார்த்து வா. சேஃபா நீங்கள்? ஓகே ஓகே வாங்க. ஆ கையில் தொடர்பு மலையில் நனைஞ்சி ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. ஃபோட்டோ வடக்கான் ஃபோட்டோயா? பிளராவது கொஞ்சம் டச் பண்ணு. ஒருவேளை 3 பேர் ஆகிதான் ஏதோ செய்யுதோ. வடக்கானுங்கய்யா. ஒருவேளை இவங்க 3 பேர் ஆகிதான் ஏதோ செய்யுதோ. வடக்கானுங்கய்யா.
தள்ளு. மற்ற ஃபோட்டோலாம் பாரு அழிஞ்சு போயிருக்கு. அந்த ஃபோட்டோ மட்டும் எப்படி ப்ரோ கிளியராக இருக்கும்? ஒருவேளை இங்கே இருக்கிற வடகாந்தார் ஏதாச்சும் இந்த வேலைகளை பண்ணுறாங்களோ. தெரியலையே. ஐயோ அதெல்லாம் தொடாதையா தொடாத. ப்ரோ பால் ப்ரோ. குழந்தை ஆவி ஏதாச்சும் இருக்குமா? ஐயோ கேமரா பிளர் ஆகுதியா? பிளர் ஆகுது. ஐயோ கொஞ்சம் லைட்டிங் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பிளர் ஆகுது. என்ன ப்ரோ பால்லாம் தூக்கி போட்டு விளாட்றாங்க? ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களாங்க? எனக்கு ஹிந்தி வராதுப்பா. நீ போய் தலை பாத்தியா? எனக்கு ஹிந்தி வராது. நீ அது ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோ. வீட்டுக்கிட்ட இது பக்கத்து வீட்டில் ஹிந்தி டீச்சரை கரெக்ட் பண்ணுக்கிறேன் நீ. இல்லை 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 அப்போ கூட ஹிந்தி கற்றுக்கல. இன்னும் கற்றுக்கல. நீ வேறு சும்மாரியா? வா 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 போலாம். பார்த்து கீழே வந்துருப்பாரு. பார்த்து ப்ரோ கொஞ்சம். ஓகே ப்ரோ. சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப நேரம் குஷ்ணுக்குறேன். பிளர் ஆச்சுனாக்கா நான் பார்த்து டச் பண்ணி. ஓகே ப்ரோ. பியூர் பாட்டில் நல்லா மேலே போவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரொம்ப தூரம் கூட வந்து உள்ளே போகிறது அவ்வளோ இது இல்லை, சேஃப் இல்லை. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப சேஃப் இல்லை. பின்னாலேயே யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு அப்படி ஆனால் அந்த கவர் வந்து வீட்டில் தான் நீங்கள் சொன்னேன். கேமராவில் பார்த்து யாருமே இல்லை. கேமராவில் க்ளீனாக பார்த்தேன் நான். அப்படியா? ஆமாம் தானாக நகர்ந்து போச்சு. ஆமாம் ப்ரோ நானும் பார்த்தேன் ப்ரோ. நீங்களும் பார்த்தீங்க? பார்த்தேன் ப்ரோ. பார்த்தோம் தானாக நகர்ந்து போச்சா? நான் 3 பேர் இருக்கிறோம் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வெளியில் போயிடலாம். ஓகே ப்ரோ. நைட் விஷன் வேறு கனெக்ட் பண்ணிக்கிறோம். அது வந்து லாஸ்ட்டாக பார்த்து போகிறப்ப எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் ஃபைனலாக வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு ரவுண்டு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் கிளம்ப போகிறோம். ஏன்னா முன்னாடியே சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. ஸோ முன்னாடியே வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்திருக்கும் போதே வந்து சில அறிகுறிகள் அண்ட் நைட் விஷன் கேமராலேயும் வந்து சில சைக்கோவா இல்லை ஆத்மாவான்னு எனக்கு தெரியல, அது வந்து கேப்சர் ஆகிருந்தது. இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஃபோட்டோ ஆல்பம் இருக்குது. அந்த ஆல்பமில் வந்து 3 பேர் சேர்ந்த மாதிரியான ஒரு வடக்கான்கள் ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டம் இருக்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த கவர் வந்து தானாக நகர்ந்து போனதை வந்து நான் பார்த்தேன், கேமராலையும் கேப்சர் ஆகிருக்கு. ஸோ அது நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து இருக்கிறது ரொம்ப சேஃப். சவுண்டு ஆமாம் ப்ரோ அங்கேயே தான் ப்ரோ கேட்குது. ஸோ வந்து இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நாங்கள் 3 பேரும் இப்படி ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ அவுட்ரோ வந்து எங்களால் பேச முடியுமான்னு தெரியல. இன்கேஸ் எங்களால் முடிஞ்சால் நாங்கள் வெளியில் பேசுகிறோம். ஸோ கேட்குது அவங்களுக்கு வண்டிகளோட சவுண்டு, ரோடு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஃபைனலாக நாங்கள் 3 பேர் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு முடிஞ்சால் பேசுகிறோம், இல்லைனா வந்து இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிடுறோம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான வீடியோவாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து ஒரு டைம் வரும்போது இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே தலை, ஃபைனலாக ஒரு கிளான்ஸ் 3 பேரும் போயிடலாம். போயிடலாம் ப்ரோ. பார்த்துட்டு வீடியோ ஃபைனல் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ கேமரா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஃபைனல் ரவுண்டு. ஓகே ப்ரோ. இல்லை நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது நல்லது, ஆராய்ச்சி பண்ண தேவை. ஓகேவா? ஆனால் எனக்கு நம்ம வந்து இடம் இந்த தலை அன்னைக்கு
அன்னைக்கு இந்த இடத்துல தான் அந்த போஸ்டர்லாம் ஒட்டி இருந்தது. ஏய் ஆமாம்ல, இல்லை இந்த இடம் இல்லை. இதோட இல்லை, இதே இடத்துல தான் அந்த போஸ்டர் ஒட்டி இருக்கு. இப்போ அந்த போஸ்டர் எடுத்துட்டு அவங்க ஃபுல் ட்ராயிங் போட்டிருக்காங்க. வா வா, டைம் இல்லை, வா. கடைசியில் அவனை கண்டே பிடிக்க முடியாது போல ப்ரோ. இல்லை பார்த்துக்கலாம். அதில் லைட்டிங் வந்து டிம்மாக ஆரம்பிச்சிச்சு, டார்ச் லைட்டு. டொக்கோஸும் வந்து லைட் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. நீ டொக்கோஸ் ஹேண்டில் பண்ணிக்கோ, கொடுக்குற கேமரா ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ. ஃபைனல் ரவுண்டு வச்சு முடிச்சிடலாம். ஆ ஓகே ப்ரோ. ஓகே. பிளர் ஆகல தானே கேமரா? பிளர் ஆகல தானே? இல்லை ஆச்சா இல்லையா? பிளர்லாம் அவ்வளோ ப்ரோ. சரி, இதை டச் பண்ணுங்க. ஓகே, ஒரு மாதிரி அப்படியே லைட்டு பவர் குறைஞ்சிச்சு தலை. நாய் ப்ரோ, ஐயோ நாய் செத்துருக்கு. எரிச்சிருக்கானுங்கய்யா. எரிச்சிருக்காங்களா? நாய் எரிச்சிருக்கானுங்க. எங்கள் பேர் தெரியுதா? கொடூரமாக இருக்கு ப்ரோ. கொடூரமாக எரிச்சிருக்காங்க. தெரியுதா சாம்பல்? ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, எரிச்சு கொடூரமான சைக்கோ இருக்கான் ப்ரோ இந்த இடத்துல. தலை நம்மளுக்கு அந்த மாதிரியெல்லாம் சிம்டம் கொடுத்துட்டு இருந்தானோ ப்ரோ. ஒரு மாதிரி இருக்கு பார்க்கவே. ஐயோ பாவம்யா, ஐயோ வாயில்லாத ஜீவன். என்னயா காலி எலும்பு. தொடாதப்பா, வேணாம் ப்ரோ. வானா தலை, வா போகலாம், வா வா. ஃபைனலாக வா, ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போயிடலாம். பார்த்துக்கலாம் வா. மட்டும் கையில் கிடச்சா அவனும் உயிரோட வச்சு கொடுத்து விட்டுருவான். சத்தியமாக இப்படிப்பட்ட ஒரு ஈனப்பிரிவிங்களை நான் எங்கேயுமே பார்க்கல தலை. ஒரு கொடூரமான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சைக்கோவால் தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும். கரெக்டா? எங்கே நான் லைட் அடிக்கிறேன் இல்லையா? உன் லைட்டு ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது தலை. டார்ச் அவ்வளோதான், டொக்கோஸ் டிம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையில் இருக்கிறது இந்த சிம்பெக்ஸ் மட்டும்தான். இதை வச்சுட்டு மட்டும் தான் நம்ம வெளியிலவே போக முடியும். பார்த்துக்கலாம் வா. இந்த மழைங்க தண்ணி சொட்டுற சவுண்டு இருக்குது பார்த்தியா? அதுதான் ரொம்ப கொடூரமாக இருக்குது. செப்பரேட்டான ஃபீலிங் கொண்டு வரும். பிளேஸில் அந்த மாதிரி கொண்டு சூப்பராக இருக்குது. ஆமாம். இல்லை நிஜமாக எனக்கு அந்த வாயில்லாத ஜீவன் அப்படி பண்ணாங்க. இல்லை எனக்கு சத்தியமாக ஒரு பைத்தியக்கார கொடூரமான ஒரு பாதிக்கப்பட்ட சைக்கோவால் தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும். பார்த்து உஷாராக கண் வச்சுக்கோங்க பின்னாடி முன்னாடியெல்லாம். ஏன்னா இந்த அளவுக்கு அவன் சம்பவம் பண்ணுற அளவுக்கு இருக்கிறான்னாக்கா அவன் எவ்வளோ பயங்கரமான ஆளாக இருப்பான். ஆமாம். ஆ வாங்க, இப்படியே போகலாம் வாங்க தலை, இப்படியே போகலாம் வா. தண்ணிங்க தான் ரொம்ப இருக்கு எல்லா இடத்துலையும். வா வா. எப்படி இருக்கிறான் அவன் ஒண்டியாக இருட்டில் இந்த இடத்துல? தெரியல. இங்கெல்லாம் பாரு, எழுதி வச்சிருக்கான் ப்ரோ. லவ் யார் அது? சோஃபி. ஐயோ ஒருவேளை ஏதாச்சும் காதலால் பாதிக்கப்பட்ட சைக்கோவாக இருப்பானோ? நம்ம வந்து பார்த்துமே ஃபோட்டோ ஆல்பமில் இருக்கலாம். ஒருவேளை அவங்க காதலி இறந்து போய் அதனால் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு சைக்கோவாக இருப்பானோ? இருக்கலாம், சொல்ல முடியாது. இருக்கலாம்ல. வாட்டி எழுதியிருக்கலாம்.
யோ இந்த ஐ எனக்கு பார்க்குறப்ப ரத்தத்திலே போட்ட மாதிரி இருக்குயா. அந்த ரத்தம் காஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். தலை, ஒருவேளை அந்த நாயை கொன்று அந்த நாயோட ரத்தமாக இருக்குமோ? மேபி இருக்கலாம் ப்ரோ. இருக்கா? இது ஃபுல்லு தெரிச்சிருக்கு ப்ரோ. வா வா வா, ஃபுல்லு பிளட்டாக தான் இருக்கு. மொத்தமாக தெரிச்சிருக்கு. இது தமிழா? இது இல்லையா, ஒடியாயா? ஒடிசா லாங்குவேஜ். வடக்கன் தான். இங்கே பாரியா ஃபார்முலா. சாவடிக்கிறதுக்கு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுறாங்க. சாவடிக்கிறதுக்கு இல்லை, இது ஏதோ ஒரு ஃபார்முலா எழுதி வச்சுருக்கான். அது என்ன கணக்குன்னு தெரியல. வா, அது என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யோ நான் வந்து இப்போ உசுரோட வெளியே போகணுன்ற ஒரு இதில் இருக்கிறேன். நீ நானா நகைச்சுவை இதில் இருக்கிற. இல்லை நம்மளுக்கு தெரியலல்ல, தெரிஞ்சுக்கணும். வாயா வாயா வாயா, நீ கொஞ்சம் கண்ணு முன்னாடி பின்னாடி வச்சுக்கோ. பார்த்துட்டு தலை, பார்த்துட்டு ஹலோ. வா வா வா, டார்ச் லைட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோயா. அது அவ்வளோதான், சார்ஜ் இல்லை. மழை தண்ணிக்கு தான் ஃபுல்லாக ரொம்ப இருக்குது இந்த பக்கம். அந்த வடக்கன்ஸ்லாம் போடுவானுங்களா பார்த்து. ஓ, வாயில் கேசரி விமல். பாயில் ஏலரி கேசரி. கேசரியா? ஐயோ கேச்சு இல்லை, சிம்பெக்ஸும் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஆனால் சார்ஜ் இருக்குது. கீழே நியர்பை போனால் தான் ஃபோக்கஸ் ஆகுது. பேர் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணுறேன். யோ சிம்பெக்ஸில் போய் நான் ஏன் நெகட்டிவ் எனர்ஜி? குருவி கத்துற சவுண்டா? வவ்வால் சவுண்டை தான் அப்படி சொல்கிறியோ? இல்லை, கிளியராக கேட்குது குருவி கத்துற சவுண்ட். சவுண்டு கேட்கல. சவுண்டு கேட்கல. நம்ம வந்தாங்க. ஏய் யாரா அது? முன்னாடி வாடா. எங்கடா இருக்கீங்க? தலை தலை அமைதியாரு. வா வா பார்த்துக்கலாம் வா. தலை, நம்ம சட்டு புட்டுன்னு யோ இங்கேயும் பாரு அந்த சோஃபி பேர். இது என்ன காதிர்? அவனோட பேர் மாதிரி தெரியுது. காதில் இது என்ன காதில் மூக்கில் எழுதி வச்சுக்கிறோம். ஷாஃப் சோஃபின்ட்டு நான் இருந்துச்சு. அதையா? அடி வா வா வா. குருவி சவுண்ட் கேட்குதா? கேட்குது கேட்குது, வா பார்த்துக்கலாம் வா. வா வா பார்த்துக்கலாம், வந்த வழியே போகலாம். தண்ணி இருக்குது கீழே, பார்த்து. என்னவோ தடிக்கினே இருக்குது தலை கால். அப்போலேருந்து கால் தடிக்கினே இருக்குது எனக்கு. நீ ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கண்ணு ஃபோக்கஸ் வச்சுக்கோ. முடிஞ்சால் உன் மொபைல் லைட் ஆன் பண்ணிக்கோ. டொக்கோஸில் தெரியுதா? ஏய் சவுண்டு கேட்குதியா? யாரோ நடந்து வர மாதிரியே கேட்குது. யோ ராஜு, அப்போதுலேருந்து பின்னாடியே நடந்து வர மாதிரி கேட்குதியா யாரோ? கேட்டுறவா? நான் கேட்டுறவா? வேணாம் வேணாம், இரு, பொறுமையாக தான் ஆகும். இவ்வளோ நேரம் இருந்துட்டோம்.
இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ராஜ். இவ்வளோ நேரம் இருந்துட்டோம். கேட்சா கேட்ச் தானே? ஆமாம் ப்ரோ. நம்மளை சவுண்டு சுற்றி கேட்குது. நம்மள ஒரு வேளை வந்து நினைக்கிறான். இல்லை அப்பயே வந்து ஏதாவது தூக்கி அடித்தாங்களே, அட்டாக் பண்ணுறதுக்காக இருக்குமோ? அதான் ப்ரோ அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே எப்படி சொல்லுதுன்னா, அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம ஓடிடுவோம் சொல்லிவிட்டு அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே மைல்டாக பண்ணிவிட்டு இப்போ நம்மளை இது பண்ணலான்றது நம்ம வந்து என்ன தலை பார்த்துக்கலாம். நீ பார்த்துக்கலான்ற எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. இப்போது நான் இப்போ கூட சொல்கிறேன், நைட் விஷன் நான் நம்புகிறேன் தலை. எதனா கை விட்டுருக்கு. ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கிறேன் நான். வலி தெரியாதா? வலி தெரியும்யா, ஆனால் வந்து இப்போ இங்கிருந்து நம்மளை சுற்று போட்டாங்களா என்னன்னு தெரியலையே. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. கரெக்டா? ஆமாம் ப்ரோ, அங்கே இங்கேயும் பக்கத்தில் கேட்குது. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இந்த இடத்துக்குள்ளே வந்து. ஸோ நாங்கள் வந்து 3 பேரும் வந்து இந்த இடத்துல ரொம்ப நேரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தெரியல, ஏன்னா வந்து பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடக்கிற சத்தமும் ப்ளஸ் வந்து இந்த மழை நீர் வந்து அந்த சொட்டுற சத்தமும் வந்து மர்ஜாகி கேட்குறதுனால எங்களுக்கு பின்னாடி யாராச்சும் ஃபாலோ பண்ணுற மாதிரி எங்களுக்காக பிரம்ம தோணுதா, இல்லை வந்து உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல வந்து எங்களை சுற்று போட்டாங்களா, இல்லை வந்து யாராச்சும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களா என்னன்னு சத்தியமாக எங்களுக்கு எதுவுமே தெரியல. பிளைண்டாக வந்து நாங்கள் எங்கள் பாட்டுக்கு போயின்னு இருக்கோம். கொஞ்சம் ஜாலியாக பேசின்னு போயின்னு இருக்கோம். எதுக்குன்னா எங்களுக்கு நாங்களே வந்து தைரியம் சொல்லிக்கிறதுக்காக. ஸோ பயந்துட்டா இந்த இடத்துல வந்து இவ்வளோ நேரம் வீடியோவே எங்களால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எங்கள் மனசை தேர்த்திக்கிட்டு நாங்கள் வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தைரியமாக இருக்கோம் 3 பேரும். நான் தலை ஓகே ப்ரோ. ஸோ தலைவன் கையிலேயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, விட்டா எங்கே போட்டு தள்ளுருவாப்புல. அப்படியே இல்லை, நீ வலி தெரிலன்னா உனக்கு போட்ட வழி தெரியும்யா. இப்போ நம்ம கையில் இருக்கிறது டொக்கோஸு காலி அவுட். ஸோ வந்து கைஸ் டொக்கோஸ் வந்து சார்ஜ் வந்து காலி ஆகிடுச்சு. சிம்பெக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த சிம்பெக்ஸ் லைட்டை மட்டும்தான் நாங்கள் நம்பியிருக்கோம். அந்த லைட் வெளிச்சத்தில் மட்டும்தான் இப்போ நாங்கள் வெளியிலே கிளம்பி போகிறோம். பார்ப்போம், எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் கூட இருப்பார், நீங்களும் கூட இருப்பீங்க. அந்த நம்பிக்கையில் வந்து நான் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் வெளியில் போயிடுறேன். ஓகேவா? நான் தலை ப்ரோ தைரியமாக இருக்கீங்க? ஓகே ப்ரோ. நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஓகே ப்ரோ. ஷூர் ப்ரோ. ஸோ கைஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால் இவரோட சேனலும் வந்து நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு வாட்டி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இவரும் வந்து நம்மளை போல தான் கோஸ்ட் வீடியோஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இவரும் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக மேலே வந்துடுவார். ஸோ நம்ம சேனல் மூலிமா வந்து பார்க்குற ஆடியன்ஸ் நீங்கள் வந்து இது போல் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மேலே வர முடியும். தலை ஆச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டு அவுட் ஆகிடலாம், வெளியே போயிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் கேமரா. ரைட் ஆச்சு, போயிடலாம். ஒன்றும் இல்லை, அப்படியே ஃபார்வர்ட் போகலாம். ஸோ பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு. ஆனால் இது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு எதுவும் தென்படலை. ஆனால் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. எனக்கு என்னன்னா அந்த கவர் தான் வந்து நகர்ந்து போனது ரொம்ப மர்மமாக இருக்குது. என்னையா பார்த்துக்கலாம் வா. ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஆனால் வந்து இந்த இடத்துல உண்மையிலேயே இல்லை தலை. எனக்கு என்ன தெரியுமா சந்தேகம், இந்த இடத்துல வந்து ஆன்மா இருக்குதா இல்லை வந்து சைக்கோ இருக்குதான்னு சொல்லி எனக்கு தெரியல. நம்ம வந்து கன்னடா சேனலுக்கு வீடியோ எடுக்க வந்தோம் தெரியுமா, அப்போ வந்து நம்ம பார்த்த இடம் வேறு. இந்த இடத்துல வந்து போஸ்டரெல்லாம் எதுவும் இருந்தது சம்திங்கு. இப்போ அது இல்லை. ஸோ வந்து ஒருவேளை நம்ம இடம் மாறி வந்துட்டோமா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த வீடியோ வந்து இன்னொரு டைம் கைஸ் அந்த வீடியோவோட லிங்க்கை வேணும்னா அவனை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறுபடியும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு இடம் இருக்கும், காட்டுறவங்களுக்கு. ஸோ வந்து இதே போல் வந்து ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும்.
ஆனால் வந்து இப்போ நம்ம அந்த பேஸ்மெண்ட் 2க்குமே போயிட்டு வந்துட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எதுவுமே இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் நாங்கள் அந்த டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ரொம்ப இருந்தது. அந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா சில மனுஷரோட வாய்ஸ் வந்து க்ளீனாகவே கேட்டுச்சு. ஓகேவா? அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு டைமும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தலை ரொம்ப நேரம் ஒருவேளை சைக்கோவோட ஆன்மா ஏதாச்சும் அட்டாக் பண்ணி தெரியல ப்ரோ, அப்படி தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு. வாயா, உன்னை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்குது. என்னது ப்ரோ? ப்ரோ மவுஸ் ப்ரோ. எலி செத்து போயிருக்கு. யோ, கண்டதெல்லாம் செத்து போயிருக்கு அந்த இடத்துல. அழுகிய நிலத்துல எதுவுமே தொடங்கணும். ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து வெளியில் போக போகிறோம். ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். எனக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து அவுட்ரு வந்து இங்கேயே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பேசிடுறோம். இப்போ என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நான் தரவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். பட் அந்த கவர் மூவ் ஆகி போனது வந்து எனக்கு ரொம்பவே மர்மமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டீஸும் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. பின்னாடி நடந்து வர மாதிரியான ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை தூக்கி எறியறதாகட்டும். ஸோ அதெல்லாமே எனக்கு மர்மமாக இருக்குது. ஏன்னா வந்து யாரோ பேசின மாதிரியும் இருந்துச்சு. ஆமாம், தூக்கி அட்டாக் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. அட்டாக்கும் பண்ணாங்க. அந்த கவர் யார் புல் பண்ணணும் தெரியல. கிட்ட போய் பார்த்தோம், யாரும் இல்லை. ஆனால் லைட் அடிச்சும் பார்க்குறாங்க. ஆளுங்க ஒளிஞ்சு விளாட்றாங்க. ஆமாம். வெளியவும் வர மாட்டேங்கிறாங்க. ப்ரெசன்ஸை காட்டுறாங்க, ஆனால் வெளியே வர எனக்கு அதில் என்ன சந்தேகம்னா, அது வந்து மனுஷரா இல்லை ஆன்மாவா? ஆமாம், அது சைக்கோவா இல்லை ஆன்மாவா? அதுதான் எனக்கும் கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ஆனால் போன வாட்டி நம்ம பார்த்த எவிடன்ஸே வேறு, இந்த வாட்டி நம்ம கண்டுபிடிச்ச எவிடன்ஸே வேறு. ஆமாம், அந்த ஃபோட்டோ ஆல்பம் இதெல்லாம் இருக்குது. ஆமாம், இந்த ஒருவேளை டிராயிங்ஸ் நம்ம இடம் மாறி வந்திருக்கோமோ. எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்குது கைஸ். எனக்குமே வந்து அதே சந்தேகம் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம துளசி ப்ரோவோட ஒப்பீனியனை கேட்டுருவோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக. அதுவும் அவரது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது. இவ்வளோ பெரிய இடத்த வந்து நேரில் பார்க்குறாரு. ஸோ அவரோட ஒப்பீனியனை கேட்டுருவோம். வாங்க ப்ரோ. ஸோ வீடியோ பட்டுன்னு முடிச்சுட்டு வெளியே கிளம்பிடலாம். சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது? கைஸ், என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி சொல்லுறதுன்னா ரொம்ப நாள் ட்ரீம் ப்ரோ. எப்படின்னா ரூபன் ப்ரோ கூட வந்து வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாள் ட்ரீம் கைஸ். எனக்கு அந்த ட்ரீம் வந்து இப்போ தான் நிறைவேறியிருக்கு. அதுவே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஹாப்பி மூமெண்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷனில் வந்து அந்த கவர் என்னமோ இழுத்துட்டு போச்சுல தன்னால், அதுதான் ப்ரோ எனக்கு கொஞ்சம், அதுதான் கைஸ் கொஞ்சம் எனக்கு இதுவாக இருக்குது. அப்புறம் அவ்வளோதான் ப்ரோ. ஓகே தலை, நைட் விஷன் டிஸ்கனெக்ட் பண்ணு, கிளம்பிடலாம். பண்ணிடுறேன். ஓகேவா ப்ரோ? கிளம்பலாமா? ப்ரோ. ஓகே கைஸ், ஸோ கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போட்டுருங்க. இந்த சேனலை வந்து மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லிங்க்கை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பே ஃபேமிலி எல்லாருக்குமே. அண்ட் தென் வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சப்போர்ட்டை வந்து எல்லாரும் கொடுக்க சொல்லுங்கள். ஓகே, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களை வந்து அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தன் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் ரூபன், ஹாரர் தமிழன் அண்ட் துளசி அண்ட் ராஜ். ஓகேங்களா? பை பை பை. ஓகே, கட் பண்ணாது. அப்படியே நம்ம வெளியில் போகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த லைட்டு தான் சேஃப்டி கைஸ். நாங்கள் அப்படியே வெளியில் போகிற வரைக்கும் நாங்கள் காட்டுறோம். ஏன்னா எதுவுமே நான் வந்து கட் பண்ண விரும்பல. வெளியில் போகிற வரைக்கும் சேஃபாக போயிடணும். இந்த கவர் தான். வாயா வாயா, சீக்கிரம் வாயா, வா வா வா, சீக்கிரம் வா, சேஃபாக போகணும். வா. இந்த ரூட்டு தானே? இல்லை இல்லை, ரோடு பக்கத்தில் தான் கேட்குது சவுண்டு. ஐயோ, அதுவா யா முக்கியம்? தடுக்கினே இருக்கியா எனக்கு? ஏதோ தடுத்துட்டு வெளியே போகாதுன்னு சொல்லுதோ? இல்லை, இதே தான் ரூட்டு. இது உன் படம் இருக்குது. என் படம் இல்லை, அதெல்லாம் ஆப்போசிட்டாக காட்டாது. 80+ எல்லாம் போயிடும் அது. ஓகே, வா போயிடுவோம் வெளியில். எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இவ்வளோ நேரம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணதே பெரிய விஷயம் இல்லை? ரோடு இங்கே தான் இருக்குது. வாயா பார்த்துக்கலாம். கேட்குது, ரோடு பக்கத்தில் தான் இருக்கிறோம். அங்கே எதுவும் எழுதியிருக்காங்க.
ஏதாச்சும் ஏற்றுட்டோம் வாயா. யோ நைட்டு விஷனை போய் கேட்டியா? இவ்வளோ தூரம் வந்துட்டு. ஆனால் நான் மறந்து வா 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 நைட் விஷன் ஏடியா வாயா. என்னயா யோ பேசியிருந்தா கூட அப்படியே பேசினே வந்துடுவியா? அப்பயே சொன்னல நைட் விஷன் ஏடுன்ட்டு. இல்லை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு, வர எடுக்கணும் அவ்வளோதான். வா நைட் விஷன் ஏடுவா. தெரியுமா எங்கே இருக்குதுன்ட்டு? என்னது மறந்துட்டேன். வாயா வாயா பார்க்கலாம் வாயா. ரொம்ப நேரம் இருக்க முடியாது அந்த இடத்துல. ராஜி தலைவரே புரிஞ்சுக்கோயா. இல்லை அது இல்லை, ரைட் யூஸிங் வச்சு எடுக்க மாட்டேன். வா 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 அது அங்கே இருக்குது வாயா. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நைட் விஷனை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்தில் என்ன வேலை பார்த்து விட்ட தலைவரே. கைஸ் தெரியுதா அங்கே ஸ்ட்ரீட் லைட்டு? ரோட்டு கிட்ட தான் இருக்கிறோம். தலைவா ப்ரோ, வா ப்ரோ. ஆயுதம் தேவைப்படாதுல்ல. ஏய் வேணா வேணா வெளியே போகிற முட்டை வை. சரி என்னென்னவோ இருக்குது தலை, கீழே ரொம்ப தடுக்குது தலை. ஓகே